ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்ட சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் பாத்திரத்தில் 1 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். 2 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் பருப்பு வேகிறதுக்கு. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிலாம் விசில் போட்டுக்கலாங்க. 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க தாளிக்கிறதுக்கு. கடுகு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வெடித்ததும் வெங்காயம் பெரிய சைஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க 1. அதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பழம் 2 பெரிய சைஸு அதையும் கட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நம்ம நல்லா தக்காளி பழம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அது கூட கத்திரிக்காய் 1/4 கிலோ எடுத்துருக்காங்க. அதையும் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. கூட 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நம்ம நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். வெங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கணும். எல்லாத்துலேயும் நம்ம நல்லா பரவுற மாதிரி கிண்டி விட்டுட்டு இப்போ பருப்பு வெந்துடுச்சுங்க. இப்போ நான் பருப்பு தண்ணியை மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். வதக்கந்தலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் நான் பருப்பு மசிச்சு அது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாங்க. கொதி வரணும். இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நான் முருங்கைக்காய் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிக்கணும். இப்போ சின்னதாக புளி எடுத்திருக்கேன். தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேங்க. நல்லா முருங்கைக்காய் வேகணும் ஓரளவுக்கு. இப்போ புளி தனியாக ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்சதை ஆட் பண்ணி நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க வச்சதுக்கப்புறம் நான் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காவையும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். மூடி போட்டு நம்ம மூடிடலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ மாங்காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். நம்ம குழம்ப கிண்டி விட்டுட்டு சாம்பாரை கிண்டி விட்டுட்டு நம்ம மாங்காய் வெந்துடுச்சான்னு பார்ப்போம். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. மாங்காய் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கனா கம கமன்னு சூப்பரான நம்மளோட சாம்பார் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.